இங்க ஒருத்தன் ஒரு குங்ஃபு மாஸ்டர் கிட்ட எனக்கு எப்படியாவது குங்ஃபு கற்றுக் கொடுங்கன்னு கெஞ்சி கேட்குறான். உடனே அவர் அமைதியா அந்த பக்கம் இருக்கிற கற்களை வச்சு ஒரு வீடு கட்டுன்னு சொல்றாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் குங்ஃபு கத்துக்கணுங்கிற வெறியில வேகமா போய் அங்க இருந்த கற்களை வச்சு ஒரு வீட்டை கட்டி முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நான் வீடு கட்டி முடிச்சிட்டேன்னு சந்தோஷமா போய் மாஸ்டரை கூட்டிட்டு வந்து காட்டுறான். அவர் வந்து ஒரு விரலத்தான் அந்த வீட்டு மேல வைக்கிறாரு. வீடு அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. அவனுக்கு பெரிய அசிங்கமா போயிடும். இருந்தாலும் விடாம ஓடி போய் அங்க இருந்த மண்ணெல்லாம் கலக்கி ஸ்ட்ராங்கா திரும்பவும் ஒரு வீடை கட்டுறான். அதுக்கப்புறம் மேல இருந்த கூரையெல்லாம் பெர்ஃபெக்டா போட்டுடுறான். வீட்டை ஸ்ட்ராங்கா கட்டிட்டோம்னு ரொம்ப பெருமையா போய் திரும்பவும் மாஸ்டரை கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். அவர் அமைதியா வீட்டுக்குள்ள வந்து சுத்தி பார்த்துட்டு ஓங்கி ஒரு உதைக்கிறாரு. திரும்பவும் வீடு இடிஞ்சு விழுந்துருது. மறுபடியும் அவர் தலையால முட்டுனதுல அவ்வளவுதான், வீடு கம்ப்ளீட்டா சரிஞ்சு விழுந்துருது. உடனே அவனுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது. இவருக்கு நமக்கு கும்ஃபு கத்துக் கொடுக்க விருப்பம் இல்லை போலன்னு நினைக்கிறான். ஆனா அவன் விடுறதா இல்ல. இந்த டைம் நான் கட்டுற வீடு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு முடிவு பண்ணி பொறுமையா பார்த்து ஸ்ட்ராங்கா கட்ட ஆரம்பிக்கிறான். நைட்டு முழுக்க அவன் தூங்கவே இல்லை. ஒவ்வொரு கல்லையும் பார்த்து ஸ்ட்ராங்கா வச்சு கட்டுறான். அடுத்த நாளும் விடிஞ்சிருது. மாஸ்டர் அங்க வந்து வீட்டை பாக்குறாரு. அவன் இப்போ ரொம்ப கான்பிடண்டா இருக்கான். சடனா அவரு வீட்டை ஓங்கி மறுபடியும் உதைக்க வர்றாரு. ஆனா இந்த டைம் அவன் உஷாரா அவரை பிளாக் பண்றான். உடனே வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றாரு. ஆனா அவன் வாசல்ல நின்று அவரை தடுத்துடுறான். திரும்பவும் அவரு வீட்டை உடைக்கலாம்னு போறாரு. அப்போ அங்க இருந்த ஒரு டோரை வச்சு அவரை பிளாக் பண்றான். ரெண்டு பேரும் கடுமையா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் உயிரை கொடுத்து அந்த வீட்டை அவர் மறுபடியும் உடைச்சிடக்கூடாதுன்னு போராடுறான். கடைசியா அவரை அடிச்சு அவர் கையில இருந்த டோரோட போர்டையும் பிடுங்கி போர்டை டோருக்கு மேல கரெக்டா பிக்ஸ் பண்றான். அதுக்கப்புறம் தான் அவரு அவன் கிட்ட சொல்றாரு, உன்னை இங்க வீடு கட்ட சொன்னது உன்னோட பொறுமையையும் ஸ்ட்ரென்த்தையும் கான்பிடன்ஸையும் டெஸ்ட் பண்றதுக்காகத்தான். இப்போ நீ என்கிட்ட தாராளமா கும்ஃபு கத்துக்கலாம்னு சொல்றாரு.